ஹஜ்ரத் ஹவ்வாவுக்கு 15 வகையான தண்டனை. பிறகு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஹஜ்ரத் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி ஒரு சப்தம் வந்தது. ஓ ஹவ்வாவே, நீ இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? யா அல்லாஹ், நான் பெரும் பாவியாகிவிட்டேன். இப்பொழுது நான் நிர்வாணமாக நின்று கொண்டிருக்கிறேன் என்று அழுகுரலுடன் விடை கூறினார்கள். ஹஜ்ரத் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், எல்லாம் உன்னால் வந்த வினைதானே, நீதானே ஆதமை நான் தடுத்த மரத்தின் பழத்தை தின்ன வைத்தாய் என்று கேட்டது அல்லாஹ்வின் குரல். யா அல்லாஹ், உன்னால் படைக்கப்பட்ட ஒருவன் இப்லீஸ் உன்மீதே சத்தியம் செய்து இவ்வளவு பெரிய பொய் சொல்வான் என்று நான் நினைக்கக்கூட இல்லையே என்று கூறி அழுதார்கள் ஹஜ்ரத் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். நீ செய்த தவறுக்காக நான் உன்மீது 15 வகையான தண்டனைகளை விதித்து விட்டேன் என்று கூறிவிட்டு அந்த 15 வகையை பின்வருமாறு விளக்கினான் அல்லாஹ். 1. உனது வயிற்றில் அசுத்தமான இரத்தம் உற்பத்தியாகி மாதந்தோறும் சில நாட்கள் உன் வெட்க ஸ்தலத்திலிருந்து அது வெளிப்படும். 2. உனது வயிற்றில் உற்பத்தியாகும் குழந்தையை 9 மாதங்கள் நீ சுமக்க வேண்டி வரும். 3. குழந்தை பிரசவிக்கும் பொழுது உனக்கு கடுமையான வேதனை ஏற்படும். ஒவ்வொரு பிரசவத்தின் வேதனையின் பொழுதும் நீ மரணத்தின் கஷ்டத்தை சந்திப்பாய். 4. கணவன் இறந்தபின் இத்தாவில் இருக்க வேண்டிய நிலை வரும். 5. உன்னுடைய கணவனின் உத்தரவுக்கு நீ கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். 6. மணவிலக்கு தலாக் தரும் உரிமை ஆணுக்குத்தான் உண்டு, பெண்ணுக்கில்லை. 7. சொத்தில் உனக்கு குறைந்த பங்கே கிடைக்கும். 8. தனி ஒரு பெண்ணுடைய சாட்சி ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. 9. பெண்ணுக்கு குறைவான புத்தியே இருக்கும். 10. பெண்களைப் பார்த்து ஆண்கள் சலாம் செய்ய தடுக்கப்படுவார்கள். 11. பெண்களுக்கு ஜும்ஆ தொழுகை, ஜமாத் கூட்டுத் தொழுகை கடமையாக்கப்பட மாட்டாது. 12. பெண்களில் யாரும் நபியாக வரமாட்டார்கள். 13. பெண்களுக்குரிய விதிகளில் ஆண்கள் உட்படுத்தப்பட மாட்டார்கள். 14. பெண்கள் ஆட்சி செய்ய அனுமதிக்கப்பட மாட்டார்கள். ஆண்கள் மீது அதிகாரம் செய்யும் உரிமை அவர்களுக்கு தரப்பட மாட்டாது. 15. ஒரு பெண் தனித்து பிரயாணம் செய்ய அனுமதிக்கப்பட மாட்டாள். வர்தா விதிக்கு உட்படாத ஆண்களோடுதான் அவள் பிரயாணம் செய்ய வேண்டும். இந்த கதை நமக்கு சொல்லும் மிகப்பெரிய பாடம், ஒரு தவறு மனிதனை சோதனையில் ஆழ்த்தலாம். ஆனால் உண்மையான வெற்றி தவறுக்குப் பிறகு அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டு திரும்புவதில்தான் இருக்கிறது. அல்லாஹ் நம்மை நேர்வழியில் நிலைநிறுத்துவானாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.